ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினை டாயின் வீட்டுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்போ வழியில் அவளுக்கு ஹேங் ஓவருக்கு வாங்கி கொடுக்குறான். எவ்வளோன்னு சொல்ல நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்கிறான். சரி சொல்லு, நான் ஸ்லீப் வாக் பண்ணிட்டு இருக்கேனா என்னன்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஏன் நான் முன்னாடி இதை பற்றி கேட்கும்போது நீ என்கிட்ட சொல்லலை, தெரிஞ்சுக்கிட்டா என்ன நான் ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பேன் இல்லையான்னு கேட்கும்போது அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது என்னோட ரூமில் அடிக்கடி வந்து தூங்கினதுக்கு எல்லாம் காரணம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தானா, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல அவன் எதுவுமே பதில் பேசல. இதில் அவளுக்கு குளிரடிக்கிறத பார்த்துட்டு அவளை ஹக் பண்ணுறான். இவ விடுன்னு சொல்ல, எனக்கு குளிரடிக்கிறதால தான் உன்னை ஹக் பண்ணியிருக்கேன், அண்ணி எனக்கு கடமைப்பட்டிருக்கல, அதுக்கு திருப்பி பண்ணும் இல்லைங்க. அவளே மேலே சாஞ்சிக்கிட்டா. அப்படியே விடிஞ்சே போயிடுச்சு. எப்படியும் பசி வந்துடும்ல. ஸோ 2 பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டாங்க. எனக்கு திரும்பவும் ஸ்டொமக் பெயின் வந்துட்டதால இதை சாப்பிட முடியாது, அண்ட் அப்பா அம்மா உன்னை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அம்மா எப்போவும் உன்னோட ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பா வெளியே எதுவும் சொல்லலைனாலும் இது நாள் வரைக்கும் குடிக்காதவர் இப்போ தினமும் குடிச்சுக்கிட்டு உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுறான் வீடியோவை. இதை பார்க்கும்போதே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சி நம்ம எல்லாரும் ஃபேமிலியா எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், அது எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்குறான். என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதால ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவளை டாயின் வீட்டில் விட்டு போக உள்ள வந்து பார்த்தா அவன் மயங்கி கிடக்குறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அவனை அவசரமாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவனுக்குள்ள அந்த ஹார்ட் பிரச்சனையால தான் இப்படி ஆயிருக்காமா. ஸோ தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களாமா. இவனை விட்டுட்டு எப்படி இவளால் வேலைக்கு போக முடியும்? கரெக்டாக ஓயங்கூட அண்ணா கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு மயங்கிட்டான், ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி லீவ் சொல்லிட்டா. தென் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அப்பவே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கி போயிடேன். அவள் அவளை பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு இவன் சோஃபால குளிரில் படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்து போத்தி விட்டுட்டு அவனோட ஐலாஷை தொட்டு பாப்பா இல்லையா? ஸோ அப்படி கிட்ட போனவன் என்ன நினச்சான்னு தெரில, எழுந்து போயிட்டா. இதெல்லாம் ஹீரோ தூங்காமையே தான் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே யூவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுனா அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் டாயின் மட்டும்தானே. குடிச்சிட்டு இவர்கிட்ட அவள் தான் சொல்லியிருக்காள்ல. ஸோ டாயனோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. அதை இப்போ டைரக்டர் பொண்ணு கொண்டு வந்து கொடுக்க தாமஸ் வந்துட்டாரான்னு கேட்குறான். அப்போது இந்த பையனோட டிசீஸை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த டாக்டரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்களான்னு இவ கேட்க உன்னோட வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டரை மீட் பண்ணுறாரு. அந்த டாக்டர் டாயனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை என்னால் சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக உங்களோட மயோகார்டிக் ப்ராஜெக்ட் ஃபண்ட் இல்லாமல் தானே பாதியில் நின்றுச்சு. நான் உங்களுக்கான மொத்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தரேன். எவ்வளவு செலவானாலும் சரி, அந்த பையனுக்கு இருக்க டிசீஸை சரி பண்ணுறதுக்கான மருந்தை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அந்த ரிசர்ச்க்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோயினையும் சேர்த்துக்க சொல்கிறாரு. யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது அவள் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவளை விட இந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்தோட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த டைரக்டர் பொண்ணு ஓயாங்கிட்ட ஒப்பிச்சிட்டா. ஸோ அவள் அவங்க அண்ணனை கூப்பிட்டு அந்த டாயன் ஒன்று பெரிய ஆளே கிடையாது, அவனோட டிசீஸை சரி பண்ணுங்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நீ யாரை வேணா ஏமாத்திடலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது. இது எல்லாத்தையும் நீ எனக்காக தானே பண்ற. அவள் உன்னையும் அவளோட வலையில விளை வச்சுட்டாளான்னு கேட்க முன்னாடி நடந்த விஷயத்த பற்றி உனக்கே நல்லா தெரியும்ல, ஸோ அதுக்கு அவளுக்கு பரிகாரம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மூயூனை மட்டும் என்கிட்ட பறிக்கணும்னு நினைக்கல, உன்னையும் என்கிட்ட பிரிக்க ட்ரை பண்ணுறான். பட் அதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. அடுத்த நாள் டைரக்டர் பொண்ணை மீட் பண்ணி நீயானும் என்னனும் இன்னுமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட் சிஸ்டர் இன்லாம், நீ தான் இதை பார்த்துக்கணும்னு சொல்ல நேராக ஆஃபீஸ்க்கு வந்தவன் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே முடிச்ச வேலையெல்லாம் திரும்ப திரும்ப பண்ண சொல்லி ப்ரெஷர் ஓவராக கொடுக்குறா. அதனால நம்ம ஹீரோயின் ரிசைன் லெட்டரை ரெடி பண்ணி கொண்டு வந்தா. அவர் அதை கவனிச்சுட்டு டைலேட்டட் கார்டியோமயோபதிக்கான ட்ரக்ஸை ரெடி பண்ணுற ரிசர்ச்சை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம், இதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் சூட்டபிளாக இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட கேட்டு சொல்லு. அண்ட் ஆல்சோ நம்ம கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவா டாக்டர் தாமஸோட அசிஸ்டண்டா உன்னை அசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்பவே குஷி ஆயிட்டா. ரிசைன் லெட்டர் காட்டாமே தூக்கிட்டு போயிட்டா. அப்புறம் நேரா டாயின் கிட்ட வந்து இந்த ரிசர்ச்ல நீ சேர்ந்துக்கிறேன்னு கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டான். சீக்கிரமாவே அதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல இந்த விஷயத்த இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல சேஃபான பிளேஸ்ல இருக்கணும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டோட பிக்ஸ் எல்லாம் காட்ட அவளுக்கு பிடிச்சிருக்கு. பட் அதனோட ரெண்ட் 2000 தான் இருக்குன்னு சொல்ல இவ அதை நம்பல. பரவாயில்ல நானே தேடிக்கிறேங்கிற மாதிரி எழுந்து போகும்போது என்னாச்சு உன்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கேன்னு கேட்குறான். வரும்போது டோர்ல மாட்டி கிழிஞ்சிருச்சாமா.
நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேங்க. அவ அதெல்லாம் வேணான்னு தான் சொல்றா. நான் உனக்கு வாங்கி தருவேன்னு அவளை பிடிச்சி உட்கார வைக்கும் போது இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வயிற்ற பிடிச்சிட்டு பாத்ரூம் ஓடிட்டு இருக்கான். அப்படி முடியாமலேயே அவளை கொண்டு வந்து டிராப் பண்ண, ஒழுங்கா ஒன்னு நீ தான் பாத்துக்கணும், டேப்லெட் இருக்கு எடுத்து போடு, மறந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கணுங்கிறதுக்காக சிஓவை கூப்பிட்டு 2 பேரும் ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. உள்ள ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சாலும் நம்ம ஹீரோயினுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும்னே தெரியல. அப்பதான் சிஓ லூசி கிட்ட கேள்றாங்க, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி அவ சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு திரும்ப வாங்க போயிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்டினா ஃபுல் எனர்ஜியோட இன்னைக்கு இருக்கணுங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு துருன்னு ஓடிட்டு இருக்க. இதெல்லாம் யூ பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோயின் காஃபி குடிக்க வந்திருக்கும் போது அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு இல்லையா, அதை பார்த்து அந்த டைரக்டர் பொண்ணும் மற்ற பொண்ணுங்களும் வேணும்னே நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்த, இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காளாச்சே, அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. பரவாயில்லையே தேறிட்டாலே புள்ளங்கிற மாதிரி யூ பார்த்துட்டு போக, இது அந்த டைரக்டர் பொண்ணு வேற நோட் பண்றா. தென் நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப, யூ வா ட்ரெஸ் வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. பரவாயில்ல நான் நாளைக்கு போய் வாங்கிப்பேன்னு சொல்லும் போது, நீ நம்ம கம்பெனி சார்பா தாமஸை மீட் பண்ண போற, ஸோ நீ ஃபார்மலான அவுட்ஃபிட்டோட போனாதான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் இதெல்லாம் நல்லாவே நோட் பண்ணுவாரு, அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாது, ஸோ நானே உனக்கு கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து இப்ப 2 பேரும் சைக்கிள்ல தான் போக போறாங்க. ஆனா அவர் இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டினதே கிடையாதாமா. பரவாயில்ல நான் உங்களுக்கு டீச் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அழகா ஓட்டிட்டு போக, அவரும் அவளையே பார்த்துக்கிட்டு பின்னாடியே வராரு. இப்ப கடையில வந்து நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, வேற கடைக்கு போலாமே அதிக விலையா இருக்குன்னு சொல்ல, நீ முதல் போய் ட்ரையல்ஸ் பாருன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு இந்த ட்ரெஸ்லாம் 70% டிஸ்கவுண்ட்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுங்கன்னு அங்க இருக்க கடைக்கார பொண்ணு கிட்ட யூ சொல்லிட்டாரு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு காட்ட அதுல ஒன்ன செலக்ட் பண்றாங்க. பட் இவகிட்ட இவ்வளவு காசு இல்லையே, வேற கடைக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் மேம் லக்கி கஸ்டமர், நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு போட்டோ போஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை நாங்க எங்களோட அபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிப்போம்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இதை உண்மை நம்பிட்டா. சோ 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு இங்க நீ என்ன பண்றன்னு கேட்க, அவன் யூவை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சோ 2 பேரையும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அதுல நம்ம ஹீரோவை என்னோட ஃப்ரெண்ட் மூயூன்னு சொல்றா. சரின்னு யூவும் கைய கொடுத்தா அவ எப்பவும் போல கொடுக்கவே மாட்டான். அதுக்கு பதிலா நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் அவளுக்கு நல்லாவே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்க. சரி நான் கிளம்புறேன், நீ பாத்துரு, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு யூ கிளம்பிட்டாரு. இவன் உடனே இனிமேல் நீ அவனோட வெளியே போக கூடாதுன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன், நீ தேவையில்லாம தலையிடாத, இப்போ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் சொன்னதுதான், இனிமேல் நீ அவனோட எங்கேயும் போக கூடாதுங்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு போறா. டக்குன்னு அவ கைய பிடிக்க நீ வலிக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு, இது என்னது அப்படி சொல்லிட்டு பேக்கை பார்த்து கேட்க, அது குப்பைன்னு சொல்லி குப்பை தொட்டியில போட்டு போயிட, அதை வந்து எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ள கொண்டு போயிட்டா. இப்ப ஹீரோ யூ கிட்ட வந்து அவகிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்ல, நீ அவளோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், இது சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றாரு. அவளோட ஃபேமிலிய உங்க ஃபேமிலி போதுமான அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் பத்தலையான்னு ஹீரோ கேட்க, எந்த ப்ரூஃபும் இல்லாம தேவையில்லாம பேசாதன்னு சொல்றான் யூ. அவளை ஹர்ட் பண்றதுக்கு யாரையும் விட மாட்டேன்னு ஹீரோ சொன்னா, நானும் தான் விட மாட்டேன்னு யூ சொல்லிட்டு அவன் கார் வரவும் போக, நீ கேட்ட ப்ரூஃப கண்டுபிடிச்சிட்டு பேசுறேன்னு ஹீரோ சொல்லும் போது அவன் பதில் பேசாம கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோனை காட்ட, ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆசாசியா கண்ணடியில வச்சு பாக்குறா. இது எனக்கு சூப்பரா செட் ஆகுதுன்னு நினைச்சவன் என்ன தேவையில்லாம நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மாட்டி விட்டுட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்த யூவை காட்ட, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் காலையில ரசிச்சு சாப்பிட்டதை பார்த்துருப்பான்ல, சோ எனக்கு பன்னு வேணும்னு கேட்கிறான். இப்பவே செஃப் ப்ரிப்பேர் பண்ண சொல்ற சார்னு சொல்லிட்டு வெயிட்டர் போயிட, ஹீரோயினோட இப்ப அவன் எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஓய் அங்க வந்து பார்த்துட்டு, என்னன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அப்போ லவ் பண்றியா, யார் அந்த பொண்ணு காட்டுன்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை மறைக்கிறானா. சோ டக்குன்னு வந்து அந்த போனை எடுத்து பார்த்துட்டா. மறுபடியும் இவ்ளா அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவளை லவ் பண்றேன்னு சொல்லி திட்டுறா. என் போனை குடுன்னு நான் இப்ப சொன்னேன்னு அவரு சொல்ல, அப்போ அவளுக்காக என் மேல இப்ப கோபம் வேற படுறியான்னு சொல்லி ரூம்குள்ள வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த போட்டோவை அந்த கடையோட வெப்சைட்ல போட்டிருப்பாங்க போல, அதை எடுத்து டைரக்டர் பொண்ணுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டா. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டைரக்டர் பொண்ணு நிறைய வேலையை கொடுத்து நாளைக்கே முடிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றா. அதுக்கான ஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னது இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரௌன் பேக்ல இருக்கிறத ஓபன் பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட கம்பெனிக்கும் இந்த ஓயங் கம்பெனியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட டாக்குமெண்ட் இது. யாரோ வர சவுண்ட் கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஒரு 2-3 பேஜ் மட்டும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. அதை கொண்டு வந்து இப்போ டாயூன் கிட்ட காட்ட, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி 2 வாரத்துல தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இவரோட அம்மா அப்பா இறந்து போயிருக்காங்க. சோ அந்த ஓயங் குரூப் ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு கேட்க, இது ரொம்ப பெரிய விஷயம், எவிடன்ஸ் இல்லாம நம்ம எதையும் சொல்லக்கூடாது, மூயோன் கிட்ட ஹெல்ப் கேளு, கண்டிப்பா அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, நான் இதுக்காக அவன் கிட்ட போகணுங்கிறா. அவன் ஒருத்தன் தான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவான்,
அண்ட் உன்னை விடவே அந்த உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்துல இருக்கான்னு சொல்ல அவனுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பில்ல. ஸோ நான் சியோ கிட்ட போய் கேட்குறேன், அவன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு வந்து காட்டேன். இதில் அவங்க கான்ட்ராக்ட் போட்ட ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கு, மொத்த டாக்குமெண்ட்டையும் பார்த்தா தான் நம்மளால கிளியராக சொல்ல முடியும்னு சொல்ல சரி நான் அது எப்படியோ தேடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேட்டா ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே டைரக்டர்ஸ் மட்டும் தான் உள்ளே போக முடியுமாமா. ஸோ சியோக்கு கால் பண்ணி எப்படியாவது சீக்கிரமாவே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கியோ வேற ஒரு பையனோட போய்கிட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ற கியோ? சியோக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க நான் என் ஃப்ரெண்டோட தான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன், நீ தான் ஓயாங் குரூப் சேர்மனோடவே சுத்திக்கிட்டு இருக்கியாச்சே, இதுல என்ன வேற குறை சொல்ல வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தப்பா பேசிட்டு போறா. கட் பண்ணி அடுத்த நாள் சியோ ட்ரிங்க் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதிக சுகரா இருக்கு கோல்டா இருக்குங்கிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா அவனை. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாகி உனக்கு பிடிக்கலன்னா அதை சாப்பிடாத, எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கேன்னு வந்து உட்கார பாரவ என்னோட எப்படி பேசுறாங்கிற மாதிரி இவ கேக்குறா. நம்ம சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சியோ 2 பேரையும் கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோயினும் அவளை அப்படியே முறைச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. எப்படியும் நம்ம ஹீரோயின் சொல்லிட மாட்டாங்கிற தைரியத்துல அவ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க சாப்பிடதான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிறான். இதை பார்த்து நல்ல வேலை சியோ ஸ்கூல் டைம்ல உன்னை சூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கிற மாதிரி அந்த கியூ பண்ணு பேச காண்டாயிட்டா ஹீரோயின். முதல் நடிக்கிறத நிறுத்துறியா? இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கியா, உனக்கு டயர்ட் ஆகலையா? நிஜமா நீ சியோவை லவ் பண்றேன்னு தான் சொல்றியான்னு கேட்கும்போது அவ என்ன புள்ளி பண்றாங்கிற மாதிரி அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படி நீ அவனை உண்மையா லவ் பண்ணியிருந்தனா அத்தனை வெயில்லையும் தேவையில்லாம அதை இதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவனை பார்த்து சிரிச்சிருக்க மாட்டேன், அண்ட் முக்கியமா இன்னொருத்தனோட ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல தேவையில்லாம பேசுறது நிறுத்து, இங்க பாரு அவ ஓவரா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு அந்த பொண்ணு அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு சியோ பின்னாடி எழுந்து போயிட இங்க நம்ம ஹீரோனோ போதும் என்ன பார்த்தது நிறுத்து, நைட்டு ஃபுல்லா லேப்லயே இருந்துட்டு எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், உன் ஹெல்த் மேல உனக்கு துளி கூட அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு சூப் ஆர்டர் பண்ணா எனக்கு சூப் பிடிக்காதுன்னு சொல்றான். ஒரு முறைதான் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். இந்த பக்கம் பின்னாடியே வந்த சியோ அவளை கன்வின்ஸ் பண்ணணும்னு என்ன பேசினாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டா. புதுசா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆயிருக்கு, அதுல மீல்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லவும் தான் வரா. இவ ரொம்ப ஆடம்பரமா இருக்கணுங்கிறத விரும்புவா போல. இப்போ நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன்ட்டு எழுந்து போக கரெக்டா அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வர அந்த பையன் தான் அனுப்பியிருப்பான் போல. இன்னைக்கு நைட்டு உன்னை நான் பார்த்தே ஆகணும், நம்ம வெளியே போலாங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கான். இதை பார்த்தவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பட் அவகிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்காம அவளை பத்திரமா நைட் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் போகாம வெளியே நின்று பார்க்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பையனோட போறத பாத்துட்டா. பாவம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நேரா வீட்டுக்கு வந்தவன் நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். இன்னைக்கு நான் அப்படி பேசிருக்க கூடாது, சாரி. நம்ம ஹீரோன் கேட்க நான் தான் சாரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல கரெக்டா அந்த கியோ ஃப்ரெண்டுன்னு சொன்ன பையனோட ஜாலியா இருக்க இதை பார்த்துட்டான். நேரா அவன் கிட்ட போய் மூஞ்சிலே ஒண்ணு விட அவனு திருப்பி அடிக்கிறான். நம்ம ஹீரோயின் வேணா வேணான்னு அவனை தடுக்க அந்த கோவத்துல நம்ம ஹீரோயினையே தள்ளி விட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கான். பட் அவனும் பயந்துட்டு ஓடிட இந்த கியோ சியோவை பிடிச்சிட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. பட் அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்தவன் என்ன மன்னிச்சிடு, நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டே போயிட்டான். இதை பார்த்து காண்டான இந்த கியோ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. எங்க வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மட்டும் எடுத்து கொடு போதும்னு சொல்லிட்டு அவளே அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்க. சியோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளையே பார்த்தவன் இப்ப நீ ரொம்ப மாறிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறான். எல்லாரும் ஒரு நாள் வளர்ந்துதான் ஆகணும், போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போறியான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. எங்க லேப்ல நம்ம ஹீரோவை காட்டினா அந்த கியோ பொண்ணு எடுத்த போட்டோவை இவனுக்கு அனுப்பி விட்டுட்டா. அதை பார்த்து ஹீரோ வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இங்க வீட்டுல சியோ நம்ம ஹீரோயின் கிட்ட வெறும் நூடுல்ஸ்னா கூட அதை ரொம்ப அருமையா சமைக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல இவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ சியோவும் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு, அண்ட் கியோ இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறான். அவ இப்படி பண்றான்னு தெரிஞ்சும் எதுக்கு அவளோட இருக்குன்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, அவங்க ஃபேமிலி பிசினஸ் ரொம்ப லாஸ்ல போயிடுச்சு, அதுல இருந்துதான் மேபி அவ மாறிட்டான்னு நினைக்கிறேன், பணத்தால மட்டும்தான் அவளால சேஃபா இருக்க முடியும்னு நினைக்கிறா, என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை நல்லா பாத்துக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன், முன்ன மாதிரி அவளை மாத்திடுவேங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன், பட் அது முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்ட அவ்வளவுதான் அந்த போட்டோவை பார்த்துட்டு மேற்கொண்டு அவனால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இங்க நம்ம சியோவும் கிளம்ப எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணாலும் சந்தோஷமா இருங்கிற மாதிரி பாட்டெல்லாம் அவனுக்காக பாடிட்டு நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஏத்த பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா, உன்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைப்பான்னு சொல்லி அனுப்ப கொஞ்சம் தூரம் போனவன் ஹீரோனை கூப்பிட்டு அந்த பொண்ணு நீயா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். பட் இதை கரெக்டா நம்ம ஹீரோ கேட்டுட்டான். இங்க சியோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் நான் உன்னோட லைஃப்ல ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட்ஸா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு
இப்போ அவன் மேல இவளுக்கு சுத்தமா ஃபீலிங்ஸும் போயிடுச்சு போல. என்னடா கதவு தட்டுறாங்களேன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கான். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா அவ காயத்தை மறைக்க பாக்குறா. பட் ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டேங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு திரும்ப மருந்து போட்டு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு கிளம்பு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். போ உன் கனவுல எல்லாமே நடக்கும்னு சொல்ல டாயனோட ரூம்மேட்டா இருப்ப ஆனா என்னோட ரூம்மேட்டா இருக்க மாட்டேன்னு கேட்க அவன் ஒரு பேஷண்ட், அவனை நான் தான் கேர் பண்ணிக்கணுங்கிறா. நீயும் தான் ஒரு பேஷண்ட், நீ சிவியரான ஸ்லீப் வாக்கர், உன்னை கூட நான் தான் பாத்துக்கணும்னு சொல்ல என்ன நீ ஒன்னும் பாத்துக்க தேவையில்லைன்னு நம்ம ஹீரோயின் திரும்பும் போது ஹீரோவுல டக்குன்னு பிடிக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. இதுல ஹீரோ இன்னும் கிட்ட வந்து இனிமேலும் உன்னை ஆபத்துல விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல முதல்ல எழுந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே தள்ளி லாக் பண்ணிட்டு நான் திரும்பி எல்லாம் வரமாட்டேன், என்னை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க தேவையில்லைன்னு சொன்னா ஹீரோ வெளியே நின்னுட்டு நான் ஒன்னும் ஸ்லீப் வாக்கர் கிடையாது, நீ தான் ஒரு நாள் தூக்கத்துல நடந்துகிட்டே பில்டிங்ல இருந்து குதிக்க போயிட்ட தெரியுமாங்க. ஹீரோயின்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த ஸ்லீப் வாக்கிங் அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு சர்ச்லாம் பண்ணி பார்த்தவன் 2 காலையும் கட்டி போட்டு படுத்து தூங்கிட்டா. அவ லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்தவன் பக்கத்துல இருக்க பெஞ்ச்லயே காலையில வரைக்கும் தூங்கி எழுந்து விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டே போறான். ஒருவேளை நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே நடந்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் அவன் உட்காந்துருப்பான் போல. இப்ப நேரம் லேப்க்கு வந்து நம்ம ஹீரோயின்காக ஏதோ ஒரு டிவைஸ் தயாரிப்பான் போல. அதுல செக் பண்ணி பாக்குறேன்னு ஒரு பையனை டிஸ்டர்ப் பண்ணிட இதோட 100 டைம்க்கு மேல இது ஃபெயில் ஆயிடுச்சு. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் விடாம ரீலோட் பண்ணி ட்ரை பண்ண அந்த வாட்சை கட்டிட்டு எங்கேயாவது நம்ம இடிச்சிட்டோம்னா ஹீரோவோட போனுக்கு சிக்னல் வர மாதிரி செட் பண்ணிருக்கான். சோ இது எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அதை கொடுக்கறதுக்காக நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்தா அவள் லேப்டாப் பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அவளையே பார்த்தா அவளும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்க நீ எப்போ இங்க வந்தன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டோட ரிப்போர்ட்டை டாக்டர் தாமஸ்க்கு அனுப்பியே ஆகணும், இது டாயினுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், சோ என்னோட பெஸ்ட்டை இதுல கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வேலை பார்க்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அவளை ஓபன் பண்ணவே விடாம நீ மாறிட்டேன்னு சொல்றான். அவ எந்த பதிலும் பேசல. அப்போ அவளுக்கு இவன் கண்டுபிடிச்ச அந்த ஸ்மார்ட் வாட்சை கிஃப்ட் பண்றான். நீ ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டனா உடனே அது எனக்கு நோட்டிஃபை பண்ணிடும்னு சொல்ல அவ அதை வாங்காம திருப்பி கொடுக்குறா. ஹீரோ விட்டுவானா என்ன, சோ அவளை பிடிச்சு அவ கையில போட்டு விட்டுட்டு உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு இந்த வாட்சை போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோட வீட்டுக்கு வரணும்னு சொல்ல உன்னோட வீட்டுக்கு வர முடியாதுங்கிறா. ஆமாமா, இங்க இருந்து நீ ஆபீஸ்க்கு சைக்கிள் மேரத்தான் தான் பண்ணிட்டு போகணும், அப்பதான் உன் ஆபீஸ்க்கு போய் சேருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு பக்கத்துலயே நான் வீடு தேடிட்டு தான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த இவங்க காலேஜ்லயே படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நீ ஓயாங் குரூப்ல தானே வேலை செய்யற, அதுக்கு பக்கத்துல ஏதோ நானும் ஸ்டே பண்ணிருக்கேன், எனக்கும் ரூம்மேட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண, உனக்கு ஓகேனா நீயும் என்னோட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டை வந்து பாருன்னு சொல்றா. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும், அதனாலதான் இப்படி பண்றா. இப்ப கூட நீயும் எங்களோட வரல இல்லையான்னு கூப்பிட இல்ல அவன் கொஞ்சம் பிஸி, பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு வர மாட்டான் நம்ம ஹீரோன்னு சொன்னதும் நீ ரொம்ப லக்கிமா, என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் நான் இப்பதான் சப்மிட் பண்ணிட்டு வந்தேன், வா போலாங்கிற மாதிரி 2 பேரும் அந்த வீட்டை பார்க்க வந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோனோட ரூம்ல விண்டோ இல்லையாமா, அவளுக்கு அது இருந்தாதான் பிடிக்கும்னு ஹீரோ சொல்ல கம்மி ரெண்ட்டுக்கு ஒரு நல்ல சேஃபான பிளேஸ் கிடைக்கும் போது நம்ம ஹீரோன் எப்படி வேணான்னு சொல்லுவா. பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி டாயினோட வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை நாள் அவன் வீட்டுல தானே ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுல ஹீரோனோட பொருள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு பாக்ஸ கூட அவனுக்கு டேப் போட தெரியல, இது கூட தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பண்றா. பாத்தியா இப்படிதான் சீல் பண்ணுன்னு சொல்ல இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது, அப்புறம் உன் வாய்க்கு டேப் போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தவன் அவளோட பேக்ல இவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ பாத்துட்டான். உடனே தூக்கி போட்டா வேஸ்டா போயிடும்ல, அதனாலதான் எடுத்து வச்சிருக்கேங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கான். அண்ட் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா தான் இருக்கான். அண்ட் இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த புது வீட்டுல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொம்மையை பாக்குறா, இதை இன்னும் இவன் வச்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு செல்ஃப் அரேஞ்ச் பண்ணும்போது அவளுக்கு குத்திடுச்சு போல. சோ ஹீரோ அந்த முள்ள இவன் வாயால கடிச்சு எடுத்து விட்டுட்டு அவளுக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊதி விட்டுட்டு இருக்கான். தென் இப்ப முடிச்சுட்டு கிளம்பினவன் அவ ரூம்ல லைட்டரே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். உள்ள நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் படிக்கும்போது சிஓ முன்னாடி அவன் அவமானப்படுத்திட்டானாமா. சோ அவனை திட்டி நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அப்புறம் அவன் மயக்கம் போட்டப்போ ஹீரோ தானே தூக்கிட்டு போயிருப்பான். அப்ப கூட ஹீரோ டாக்டர் கிட்ட ப்ரௌன் சுகர் எல்லாம் வாங்கி ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பான்ல, அதை வச்சிருக்கா. நம்ம ஹீரோயினும் குடிச்சிருந்துருக்கா. சோ இப்படி அவன் இன்சல்ட் பண்ணது, இவளுக்காக அவன் பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கா. அதெல்லாம் படிக்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் டெவில் கிடையாது, நிறைய நல்லதுதான் பண்ணிருக்காங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. இங்க கீழே ஹீரோவும் அப்படியே கிளம்பிட இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த டைரக்டர் பொண்ணு வந்து எப்பவும் போல அதிகமான வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் ஆல்ரெடி
டாக்டர் தாமஸோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ என்னால் இந்த ஒர்க்கை நீங்கள் சொல்கிற டைமுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம், பண்ணுற வேலையை பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. சரி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் எல்லாரும் போனாலும் இவ ஒருத்தி மட்டுமே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. இதையுமே பார்க்குறாரு. இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நைட்டு. சரின்னு கிளம்பும்போது கரெக்டாக யூ வராரு. நான் வேணா உன்னை வீட்டு வர ட்ராப் பண்ணுவான்னு கேட்க, சச்சா நான் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணிருக்கேன், நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பட் இவ தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டோட லிஃப்ட் ஒர்க் ஆகாதுன்னு எழுதியிருக்காங்க. சரின்னு படியிலேயே போய்க்கலான்னு வரும்போது அப்போ ஸ்லிப் ஆனதுல கால்ல அடிபட்டுருச்சு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவா போல. அவளுக்கே அறியாம அழுக வந்து அவ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொன்னா இல்ல வேணா நானே போய்ப்பேங்கிறா. ஆனாலும் ஹீரோவே ஃபுல்லா தூக்கிட்டு வந்து அவ ரூம் கிட்ட தான் இறக்கி விடுறான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ அவளோட கையை பிடிச்சி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா, நான் உன்னை விரும்புறேன்னு ப்ரொப்போசலே பண்ணிட்டான். இவளுக்கு இங்க பேச்சே சரியா வர மாட்டேங்குது. சீக்கிரமா நீ வீட்டுக்கு போ, எதுவும் எனக்கு கேட்காத மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட்டா. பட் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளுமே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. என்ன ஒண்ணு ஹீரோ கிட்ட பதில் தான் சொல்லல. பாவம் அவன் வெளியே நின்னுட்டு இருக்கான். இங்கே இவ ரூம்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக கொடுத்த அந்த பொம்மைய நாய்க்குட்டி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு. மூக்க பிடிச்சிட்டே கொண்டு போய் அதை நல்லா கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கா. இங்க நம்ம சியோ லிண்டியோட பேஸ்கெட் பால் விளையாண்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது கியோ அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிடா நான் போறேங்கிற மாதிரி லிண்டி கிளம்பிட இவங்க அவனை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறா. முன்னாடி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு, நம்ம பல வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன மறக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நம்ம பேசலாம், எல்லாமே சரியாடுன்னு சொல்லிட்டு அவனை விடவே மாட்டேங்கிறா. அப்படியா, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நேத்து கூட இவளோட இன்னொரு அக்கௌண்ட்ல ஒரு மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா. இந்த அக்கௌண்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும், அப்ப நீ என்ன திருட்டுத்தனமா வாஷ் பண்ணிட்டு இருக்கல, இப்படி நடந்துக்கிட்டலங்கிற மாதிரி அவனை திட்ட. ஆமா இப்ப அதுக்கு என்ன, நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணாத மாதிரியே இருந்துப்போன்னு சொல்லிட்டு அவளை நம்ம சியோ ஏத்துக்கவே இல்லை, அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.